Hi, good evening to everyone. Welcome back to Investment Achievement. நிஃப்டி இந்த மாசத்துல மட்டும் ஒரு 15% கிட்ட விழுந்திருக்கு. இதை வந்து நம்ம ஒரு வரமா பார்க்கலாமா இல்ல ஒரு சாபமா பார்க்கலாமா? அதாவது கிராஷ் ஆர் கரெக்ஷன். ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் தென் நிறைய பப்ளிக்ஸ் என்கிட்ட பர்சனல் மெசேஜில் கேட்கறது, சார் இது கிராஷ் ஆர் கரெக்ஷன் நம்ம ஹோல்ட் பண்ணலாமா, இன்னும் சிவியராக ஃபாலோ ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்கிறாங்க. இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எந்த ஒரு கரெக்ஷனையும் பார்க்கல. மார்க்கெட்டில் வந்ததுலேருந்து ஒரு கரெக்ஷனை பார்க்கல. புதுசாக வந்தவங்களாம் மார்க்கெட் நல்ல பீக்கில் ஏறி வரும்போது அந்த ஆஃப்டர் த கோவிட் 2020க்கு மேலே கொடுத்த ரிட்டர்ன்ஸை மட்டும் தான் பார்த்தாங்களே கண்டி அந்த ப்ரைஸ் கரெக்ஷன்னா என்ன, டைம் கரெக்ஷன்னா என்ன அப்படின்றது தெரியல. ஸோ இந்த சீரியஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், கரெக்ஷன் அண்ட் கிராஷ். இதை வந்து கட்டாயம் பிகினர்ஸ் கட்டாயம் புரிஞ்சுக்கணும். ஒரு ப்ரைஸ் கரெக்ஷன், டைம் கரெக்ஷன், எக்கனாமிக் கிரைசிஸ், பேண்டமிக் கிரைசிஸ்னா என்னன்றது கிளியராக உங்களுக்கு புரிஞ்சதுன்னா பங்குச்சந்தையில் அடுத்த வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இது மாதிரி ஒரு தடுமாற்றம் இருக்காது. எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தமிழில் ஸ்டாக் மார்க்கெட்டை கிளியராக எஜுகேட் பண்ணக்கூடிய சேனல் தான் நம்ம சேனல். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து நம்ம பார்க்க வேண்டியது பேண்டமிக் கிரைசிஸ். பேண்டமிக் கிரைசிஸ்னால் என்ன? 2020 கொரோனா இது வந்து ஒரு பேண்டமிக் கிரைசிஸ். அதாவது பேண்டமிக் கிரைசிஸ்ன்றது நம்ம ஊர்லேயோ நம்ம நாட்டிலையோ பர்டிகுலராக தமிழ்நாடு, கேரளா அப்படின்னுட்டு வர்றது கிடையாது. இந்தியாவில் மட்டும் வர்றது கிடையாது. உலகளாவிய உலகமே ஸ்தம்பித்து போய் நிற்கக்கூடிய ஒரு நோய் தொற்று அப்படின்றது தான் இந்த பேண்டமிக் கிரைசிஸ். அப்படின்னும் போது உலகமே ஸ்தம்பித்து நிற்கிறது, இயல்பு வாழ்க்கை பாதிக்குது, பொருளாதாரம் அடி வாங்குதுன்றது தான் பேண்டமிக் கிரைசிஸ். இது வந்து ரொம்ப நாளைக்கெலாம் இருக்காது. மிஞ்சி போனால் அந்த பேண்டமிக் வந்து ஒரு மாதம் 2 மாதம். நம்ம அதிகபட்சமாக பார்த்தது கொரோனா. நான் பார்த்தது, நீங்கள் என்ன பார்த்துருக்கிறீங்கன்னு கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். அந்த ஒரு மாதம் லாக்டவுன் இருந்தது, பொருளாதாரம் பாதிப்பு இருந்தது, மார்க்கெட் ரெக்கவர் ஆகிட்டு ப்ரீவியஸ் ஏடிஹெச்சுக்கு மேலே தான் உயர்ந்து போயாச்சு. இங்கே வந்து ஃபால்ன்றதும் வேகமாக வரும். பிகாஸ் யாருக்குமே தெரியாதது ஒன்று, மார்க்கெட் புதுசாக ஒன்று பார்க்குதுன்னும் போது அதனுடைய ஃபால் வந்து ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸாக இருக்கும். தெரிஞ்ச விஷயத்துக்கு மார்க்கெட் இம்பேக்ட் கொடுக்காது. சரிங்களா? இது இப்படி தான் நடக்க போகுது, இது இப்படி தான் வரும்ன்றது தெரிஞ்சதுன்னா மார்க்கெட் ஒரு ஷார்ட் டேர்ம் ஃப்ளக்சுவேஷன் கொடுத்துட்டு மறுபடியும் அதனுடைய வேலையை பார்க்க ஆரம்பித்தோம். பட் வந்து மார்க்கெட்டுக்கு தெரியாத ஒரு விஷயத்த மார்க்கெட் அப்சர்வ் பண்ணும்போது அது பயங்கரமாக ரியாக்ட் பண்ணும். அதுதான் வந்து பேண்டமிக் கிரைசிஸ். இப்போ நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கொரோனான்றது யாருக்கும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காது. அது வரும்போது தான் நம்ம ரியலைஸ் பண்ணோம், இவ்வளோ பேர் சாகுவாங்களா, எப்படி கொத்து கொத்தாக நமது உற்றார் உறவினர் சொந்த பந்தம்லாம் மடிஞ்சாங்களோ அப்போ அது வந்து ஒரு பேனிக் சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணிட்டு மார்க்கெட்டுக்கு ஒரு பேனிக் சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணிச்சு. மார்க்கெட் வேகமாக ஃபால் ஆச்சு. நல்லா புரிஞ்சுக்கணும், கரெக்ஷனுக்கும் கிராஷ்க்கும் உள்ள வித்தியாசம். இண்டெக்ஸ் மோர் தென் ஒரு 4% மேலே லோயர் ஃப்ரீஸ் ஆகும். டெய்லியும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4%, 5%லாம் ஃபால் ஆகும். இந்த 300 புள்ளிகள், 100 புள்ளிகள், 50 புள்ளிகள் இல்லை, விழுந்தா 400, 500 புள்ளிகள். அது வந்து பர்சன்டேஜ் வைஸில் நம்ம பார்க்கணும். மோர் தென் 4%க்கு மேலே லோயர் ஃப்ரீஸ் ஆகும்போது அது வந்து கிராஷ் அப்படின்றத டிக்ளேர் பண்ணும். சின்ன சப்போர்ட்டுக்கெல்லாம், இன்டர்மீடியட் சப்போர்ட்டுக்கெல்லாம் ரெஸ்பெக்ட் பண்ணவே பண்ணாது, ஃபால் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா? ஒரு கேப் டவுன் விழுறது தான் கிராஷ். கரெக்ஷன்றது ஒரு விழுந்தா அதுக்குண்டான ரெக்கவரி வரும், ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக போகும். சரிங்களா? இப்போ பேண்டமிக் கிரைசிஸ்னா என்னன்னு பார்த்துட்டீங்களா? எக்கனாமிக் கிரைசிஸ்னா என்ன சார்? பொருளாதாரம், உலகளாவிய பொருளாதாரம் ஒரு மந்த நிலைக்கு போகிறது. அந்த உலகளாவிய பொருளாதாரம் எப்படி சார் மந்த நிலைக்கு போகும்? மக்கள்கிட்ட வாங்கும் திறன் இல்லாமல் போகலாம். இல்லை விலைவாசி விண்ணை முட்டுது அப்படின்னுவாங்களே, அப்போ விலைவாசி எங்கே விண்ணை முட்டும்? எப்படி முட்டும்? கோல்டு பிரைஸ் ஏறுறதுனாலயா? இல்லை, கருப்பு தங்கம் விலை உயர்வினால். கருப்பு தங்கம் எதுங்க சார்? க்ரூட் ஆயில். இப்போ புரியுதுங்களா? மிடில் ஈஸ்டில் ஒரு பிரச்சனை வந்தால் இது ஏசியாவில் இருக்கிற எல்லா நாட்டையும் அஃபெக்ட் பண்ணணும்னுட்டு சொன்னது. இங்கே வந்து இன்ஃப்ளேஷன்றது ஒன்று எட்டி பார்க்கும். மறைமுகமான வில்லன் ஒருத்தன் வருவான், நான் தான் இதுக்கப்புறம் வில்லன், உங்களுக்கெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்ட்டு. யார் வர்றது? இன்ஃப்ளேஷன். மக்கள்கிட்ட வாங்கும் திறன் குறையும். இந்த கரெக்ஷன் எப்படி சார் வரும்? ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக. அதாவது ஒரு சிம்பிளாக சொல்லணும்னா
ஒரு ஷார்ப்பான ஒரு பெரிய கத்தியத்து ஒரே போடுறது பேண்டமிக் கிரைசிஸ். இந்த எக்கனாமிக் கிரைசிஸ்ன்றது மொக்க கத்தியை எடுத்துக்கிட்டு சித்திரவதை பண்ணும், குத்திக்கிட்டே இருக்கும். 500 ரூபாயில் இருந்து 1000 ரூபாயில் இருந்து 500 ரூபாய்க்கு வரும், மறுபடியும் ரெக்கவர் ஆகிற மாதிரி போகும். 900 ரூபாய் 800 ரூபாய் போயிட்டு அங்கேருந்து மறுபடியும் ஒரு லோ புதிய ஒரு லோ கிரியேட் பண்ணும். அப்போ லோயர் லோ ஃபார்மேஷனில் டைம் பீரியடுன்றது ரொம்ப காலமாக எடுத்துக்கிட்டு வரும். ஒரு வருஷம் 2 வருஷம்னுட்டு நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸே இருக்காது. மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்லேயே போயிட்டுருக்கும், ஸ்லோப்பில் ஒரு டவுன்ஃபால்லையே போயிட்டுருக்கும். இதுதான் எக்கனாமிக் கிரைசிஸ். அப்போது இது ஒரு காலம் எக்கனாமிக் கிரைசிஸ்ன்றது அங்கே வரலை. அப்படி வந்தது என்றால் மார்க்கெட் இப்போ வந்த கரெக்ஷன் கிடையாது, இங்கே இருந்தும் இன்னும் ஒரு 15% விழும். நல்லா புரிஞ்சுக்கணும், நான் யாரையும் பயன்படுத்தலை, இருக்கிற ரியாலிட்டி தான். எக்கனாமிக் கிரைசிஸ் வரப்போகுது அப்படின்னா யூஎஸ் இஸ்ரேல் ஏதோ ஒரு மிகப்பெரிய சதியாக பண்ணி ஈரானை போட்டு துவம்சம் பண்ண போகிறாங்க. ஈரான் கொஞ்சம் நெஞ்சம் மக்களுக்கு கொடுக்குற அந்த ஹர்மோஸ் பகுதியை சுத்தமாக பந்த் பண்ணுவாங்க. சுத்தமாக பந்த் பண்ணிவிட்டு ஒரு துளி க்ரூடு கூட உள்ளேருந்து வெளியே போகாமல் ஏசிய சந்தைகள் அனைத்தும் பிளாக் பண்ணி யூரோப்பியன் நம்ம மட்டும் மார்க்கெட்டில் ஸ்ட்ரகிள் ஆக மாட்டோம். யூஎஸோடைய அலைன்ஸ் கம்பெனிஸ் நாடு தான் எங்கே இருக்குது, யூரோப்பியன் கண்ட்ரிஸ். அவங்களுக்கும் வந்து சவுதி அரேபியா, ஓமன், கத்தார், கல்ஃப் எங்கேருந்து க்ரூடு போகுது எல்லாமே அந்த ஹர்மோஸ். சரிங்களா, அது ஒரு சிக்கன் நெக் மாதிரி ஒரு 30 கிலோமீட்டரை பிடிச்சி வச்சுக்கிட்டு அவங்களுடைய ஸ்ட்ரென்த் அதுதான். எங்களுடைய போரில் வெற்றி பெறணும்னா நாங்கள் இதை தான் பண்ணுவோம் அப்படின்வாங்க. அப்போது இதுக்கு ஒன்று யூஎஸ் வந்து ஒரு காம்ப்ரமைஸ் அவங்களுக்கு வந்து நெகோசியேஷன் பண்ணி ஏதாவது ஒன்று பண்ணணும். இல்லைன்னா யூஎஸ் வந்து ஒரு சாஃப்ட் டிஸ்மிசல் பண்ணணும். நாங்கள் இந்த போரில் நம்ம ட்ரம்ப் எங்கள் தலைவர் வந்து நான் எல்லாரையும் அடிச்சிட்டேன், கிழிச்சிட்டேன், அவ்வளோதான், நாங்கள் தான் வின், வி ஆர் த வின்னர்ஸ், மேக் அமெரிக்கா கிரேட் அமெரிக்கா அப்படின்னாருல அங்கே வந்து சரியாயிடும். இல்லைல்ல ட்ரம்ப் ஏடா குடும்பம் அப்படின்னாருனா இன்னும் கீழே தான் விடும். இதுதான் ரியாலிட்டி. சரிங்களா, 21,800ன்றது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்கும். அந்த சப்போர்ட்டை ப்ரீச் பண்ணால் ஃபர்தர் மார்க்கெட் இன்னும் ஒரு 15% ஃபால் ஆகும். இது எக்கனாமிக் கிரைசிஸ். இப்போ இது ஒரு காலம் வந்திருக்கிறது ஒரு கிராஷ்ன்ட்டு சொல்லக்கூடாது, ஒரு கரெக்ஷன்றது தான் சொல்லணும். இந்த கரெக்ஷனில் சப்போர்ட் எடுக்கணும். இன்னும் கன்ஃபர்மேஷன் எதுவுமே வரலை, ஃபால் வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஏற்கண்டி நேற்று வந்து நாங்கள் ஒரு 5 நாள் லீவ் விடுறோம்ப்பா இந்த போருக்கு, நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, நாங்களும் பிரெட் அண்ட் ஜாம்லாம் சாப்பிட்டு வந்து அதுக்கப்புறம் குஸ்தியாக சண்டை போடலான்னு சொல்லியிருக்கிறாரு. என்ன சொல்கிறது தெரியல, இந்த கிறுக்கு பையன்கிட்ட மாட்டிக்கிட்டு நாடு மக்களும் நாசமாக போகுது. பார்ப்போம் ட்ரம்ப் என்ன உருட்டுறாருன்றது நம்ம சார்ட்டில் பார்ப்போம். இப்போ வந்து டைம் கரெக்ஷன், ப்ரைஸ் கரெக்ஷன், பேண்டமிக் கரெக்ஷன் அப்படின்றத பார்க்குறோம். இது எங்கெங்கே வந்தது? கொரோனாவில் ஒரு ஏடிஹெச்லேருந்து மார்க்கெட் ஃபால் ஆனது ஒரு ஷார்ட் டேர்மில் ஒரு 77 நாளில் அடின்னு அடித்து எடுத்துன்னு வந்தாங்க. இது வந்து ஒரு பேண்டமிக் கரெக்ஷன். இந்த பேண்டமிக் கரெக்ஷன் முடித்த உடனே மார்க்கெட் ரெக்கவர் ஆன வேகம்ன்றது பொறுமையாக தான் போகும். பியர் மார்க்கெட் வேகமாக வந்து விழும், புல் மார்க்கெட் வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக தான் போகும். பட் அந்த ப்ரீவியஸ் ஏடிஹெச்சையும் ப்ரீச் பண்ணி மார்க்கெட் கொடுத்த ரிட்டர்ன்ஸ் வந்து 154% ஆஃப் ரிட்டர்ன்ஸ். எத்தனை நாளாக கொடுத்ததுன்னா ஒரு 2 வருஷம். ஓகே, இப்போ இவ்வளோ பெரிய ரேலிக்கு இங்கே வந்து நிறைய பேர் வந்து தப்பு பண்ணியிருப்பாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரே ஒரு கோடு மட்டும் இப்படி போட்டுட்டு ஒரு ட்ரெண்ட் லைன், இந்த ட்ரெண்ட் லைனை உடச்ச உடனே எக்ஸிட் பண்ணியிருப்பாங்க. அப்போது ட்ரேடர்ஸ் இந்த இடத்துல எக்ஸிட் பண்ணியிருக்கணும், அது வந்து உண்மை, புரியுதுங்களா? ஏன்னா இங்கேருந்து இப்படி ஒரு கரெக்ஷன் வந்ததுக்கு ப்ராஃபிட் வந்து வைப் பண்ணிகிட்ருக்கும். அப்படி நீங்கள் இங்கே எக்ஸிட் பண்ணலனாலும் ப்ரீவியஸ் டாப்பில் எக்ஸிட் பண்ணிகிட்ருக்கும். இது வந்து ட்விசர் டாப் அப்படின்வாங்க. அப்படி எக்ஸிட் பண்ணிவிட்டு வெளியே வந்திருந்தால் ட்ரேடர்ஸ் மீண்டும் ஒரு லோ கிடைக்கும்போது பை பண்ணியிருக்கலாம், இல்லை பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட் ஆகும்போது இந்த இடத்துல என்ட்ரி போயிருக்கலாம். அப்போ இந்த கரெக்ஷன் என்ன சார்? இந்த கரெக்ஷன் தான் டைம் கரெக்ஷன். அதாவது எவ்வளோ தூரத்துக்கு மார்க்கெட் வந்து ஒரு சைட்வேஸ் ஜோனில் போயிட்டுருக்கு. இது வந்து என்ன ரேஞ்சுன்னு பார்த்திங்கன்னா ஒரு பியூர் டைம் கரெக்ஷன். இப்போ ப்ரைஸ் ஏறிடுச்சு, இங்கேருந்து ப்ரைஸ் வந்து ஒரு ஃபால் ஆச்சு. அப்போ இது பேர் என்னது? ப்ரைஸ் கரெக்ஷன், டைம் கரெக்ஷன். இந்த டைம் கரெக்ஷனை முடித்தோடனே மார்க்கெட் அடுத்த ஒரு ரேலி போனது, மறுபடியும் ப்ரைஸ் ஷூட் அப் ஆச்சு. அப்போ இங்கே வந்துட்டுருக்கிறது என்ன கரெக்ஷன் பார்த்திங்கன்னா, இப்போ இந்த இடத்துல வந்துட்டுருக்கிறது ப்ரைஸ் கரெக்ஷன் அண்ட் தென் டைம் கரெக்ஷன். மார்க்கெட் ஓவர் வேல்யூ
நம்மளுடைய நிறுவனங்கள்லாம் வந்து ஒரு குட் ரிட்டர்ன்ஸ் கொடுக்காததுனால ஒரு ஹியூஜ் ப்ராஃபிட் புக்கிங் அண்ட் தென் ஜியோ பாலிட்டிக்கல் டென்ஷன் நம்ம ட்ரம்ப் உருட்டுக்கு இப்போ நம்ம சொன்ன சப்போர்ட் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இந்த ட்ரெண்ட் லைனை உடைச்சா மார்க்கெட் வந்து சிவியரான ஃபால் வரும்னுட்டு. அப்போ இந்த சிவியரான ஃபால் வந்திருக்குது. இப்போ இந்த ஃபால் அரெஸ்ட் ஆகி நிற்க வேண்டிய இடம் எந்த இடத்துல நிற்கணும்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எக்ஸாக்டாக இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட், இந்த சப்போர்ட்டை ப்ரீச் பண்ணக்கூடாது. அந்த சப்போர்ட்டுன்றது ஒரு 21,770லேருந்து 21,800 இந்த ரேஞ்சுக்குள்ளார 21,350 to 21,800 இந்த ரேஞ்ச் ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட். இந்த சப்போர்ட்டில் மார்க்கெட் வந்து சஸ்டெயின் ஆனால் தான் நம்ம வந்து ஒரு செட் ஆஃப் கரெக்ஷனை முடிச்சிருக்கு அப்படின்றத டிக்ளேர் பண்ணணும். அப்போ இந்த கரெக்ஷன் இங்கே வந்து முடித்த உடனே நம்ம பை பண்ணிடலாமான்னா இந்த இடத்துல ஸ்ட்ராங் ரிவர்சல் கேண்டில் வரும்போது தான் நம்ம கன்ஃபர்மேஷன் பண்ணணும். இன்னமும் நான் எதிர்பார்க்குறது இன்னும் பங்குகள் மலிவான விலைக்கு கிடைக்கும். பட் ஒரு இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸோடைய இண்டிவிஜுவல் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எதுன்றது பாருங்கள். அப்போது இந்த லெவல்லையே மார்க்கெட் இங்கே வந்து பவுன்ஸ் பேக் ஆச்சுன்னா இந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்னா ஒரு டைம் கரெக்ஷன் அண்ட் தென் ஒரு ப்ரைஸ் கரெக்ஷனை முடிச்சுட்டு டைம் கரெக்ஷனை கொடுக்க போகுது. இன்கேஸ் இந்த 21,800 மார்க்கெட் ப்ரீச் பண்ணி கீழே வச்சதுன்னா மார்க்கெட் ஒரு சிவியரான நோஸ் டைவ் அடிக்கும். அது வந்து எவ்வளோ தூரத்துக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 18,800ன்றது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும். இதுதான் வந்து நிஃப்டியோடைய கரண்ட் சினாரியோ லெவல்ஸ். இப்போது புதுசாக யாருன்னா இன்வெஸ்ட் பண்ணணும்னா இந்த லெவல்ஸ் வரும்போது இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஒரு இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸோடைய லெவல்ஸ் என்னன்றது பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதையும் 3 பகுதிகளாக பிரித்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஒரு எக்கனாமிக் க்ரைசிஸாக மாறும். இந்த போர் நிற்கலை, இவங்க வந்து இப்படியே அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னா ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷனில் மார்க்கெட்டில் கட்டாயம் க்ரூடோடைய ப்ரைஸ் ஷூட் அப் ஆச்சுன்னா அது இந்தியாவுக்கு ரொம்ப 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 நெகட்டிவ் சென்டிமெண்ட். பிகாஸ் நம்ம வந்து அதிகமான கன்சியூம் பண்ணுறவங்க. க்ரூடோடைய ப்ரைஸ் ஷூட் அப் ஆகும்போது நிறுவனத்தினுடைய லாபங்கள் குறையும், அவங்களுடைய எக்ஸ்பென்ஸுன்றது ரொம்ப அதிகமாகும். க்ரூடுன்றது மிகவும் முக்கியம். இதனால தான் நம்ம சொன்னது ஒரு ப்ரைஸ் கரெக்ஷன்னா என்ன, டைம் கரெக்ஷன்னா என்ன, பேண்டமிக் கரெக்ஷன்னா என்ன. பட் இன்னொரு பாசிட்டிவ் சைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு கரெக்ஷன் வந்துட்டு மார்க்கெட் இந்த இடத்துல அவங்க வந்து ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்க, அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, நாங்கள் வந்து ஒரு சாஃப்ட் டிஸ்மிஸலில் போகிறோன்னுட்டு யூஎஸ் வந்து ஒத்துக்குச்சுன்னா மார்க்கெட் வேகமாக மேலே போகும். என்னது ஏன்னா இந்த ஃபாலுன்றது வேகமாக வருது. இப்போ இந்த இடத்துல பாருங்கள் ஒரு கரெக்ஷன்றது எவ்வளோ ஸ்லோவாக வந்திருக்கு. அதாவது எத்தனை நாள் எடுத்திருக்கு, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 196 நாளில் வந்து ஒரு 17% ஃபால். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்பவும் ஷார்ட் பீரியட் ஒரு 14% வந்து ஒரு 49 நாளில் அடின்னு அடிச்சுக்கிட்டு வராங்க. இப்படிப்பட்ட ஒரு ஃபால் வந்துச்சுன்னா ஷார்ப்பான ஒரு ரெக்கவரியும் வரும். ஆனால் இந்த சப்போர்ட்டை ப்ரீச் பண்ணாதவர்களும் ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணலாம். அதுக்கு கீழே உடைச்சதுன்னா ஒரு கட்டாயம் ஒரு பொசிஷனை ஸ்கொயர் ஆஃப் பண்ணிக்கணும். நம்ம எப்போத்துலேருந்து சொல்லிகிட்டு இருக்கோம், இந்த பீக்கில் போகும்போதே ப்ராஃபிட்டை புக் பண்ணுங்கள், கேஷை கன்வெர்ட் பண்ணுங்கள் அப்படின்றத சொல்கிறோம். இன்றைக்கி வந்து பவுன்ஸ் பேக் கூட யூஎஸ் மார்க்கெட் நேற்று வந்து ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டில் க்ளோஸ் வச்சதுனால தான் மார்க்கெட் இப்படிப்பட்ட ஒரு ரேலி கொடுத்தது. S&P 500 1.15%, நாஸ்டாக் 1.38%, டவ் ஜோன்ஸ் 1.38% ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டில் க்ளோஸ் வச்சாங்க. பட் வந்து அங்கேயும் ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டல் இருக்குல்ல. டவ் ஜோன்ஸோடைய லெவல்ஸ் என்ன, டவ் ஜோன்ஸ் நம்ம என்ன லெவல்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அந்த லெவல்ஸுக்கு வந்திருக்கா? அப்போ மார்க்கெட் இந்த இடத்துலையே நம்ம என்ன சொன்னோம், மார்க்கெட் செங்குத்தாக ஏறக்கூடாது, இப்படி ஏறுது இந்த ட்ரெண்டை உடைக்குதுன்னும் போது மார்க்கெட் இவ்வளோ பெரிய ஒரு கரெக்ஷனை கொடுக்கும். ஃபஸ்ட்டு செட் ஆஃப் செல்லிங்காக மார்க்கெட்டை முடிக்கும் போது நிஃப்டி வந்து அந்த 21,800க்கு வரும் அப்படின்னு சொன்னோம். அப்போ மார்க்கெட் நடந்துக்கிட்டு இருக்கா. இதில் வந்து இப்போ தான் போர் அது இதுன்னிட்டு வருது. பட் நம்ம எப்போ சொன்னோம் கிளியராக ஃபேஸ்புக்கில் ஆல் டைம் ஐ இங்கே வந்து அடிக்கும்போதே நம்ம ஒரு அலர்ட் கொடுத்தோம், நாஸ்டாக்கில் ப்ராஃபிட் இருந்தால் புக் பண்ணுங்க அப்படின்னும். அதாவது நம்ம எவ்வளவோ யூஎஸ் மார்க்கெட்டில் இன்வெஸ்டிங் ஐடியாலாம் சொல்லியிருந்தோம் லாஸ்ட் இயரில். அப்போ வந்து மார்க்கெட் வந்து இருந்த இடம் நல்ல பெரிய கரெக்ஷன் வந்துட்டு இந்த லோவில் இருக்கும்போது சொல்லியிருந்தோம், மார்க்கெட் இந்த ஹையில் போகும்போது ப்ராஃபிட் புக் பண்ணுறோம். இதுதான் ஒரு புத்திசாலித்தனமான மூவாக இருக்கும். லோவில் வாங்குகிறோம், ஹையில் வந்து
நீங்கள் மொத்தமாக விற்கலனாலும் பார்ஷியல் ப்ராஃபிட் புக்கிங்காவது பண்ணி வைக்க வேண்டும் நண்பர்களே. மற்றும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் அடுத்த ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும். அடுத்த ஒரு வீடியோ மேக் பண்ணுவேன். நன்றி, வணக்கம்.